திருப்பதியோட ஹிஸ்டரி நிறைய பேருக்கு தெரியும். திருப்பதியோட லட்டுயோட ஹிஸ்டரி இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேரிக்கோ இல்லை 100, 200, 300 எல்லாரும் சொல்ற மாதிரி 350 வருஷமா லட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஓல்டஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பல்லவர் காலத்துக்கு இருந்து எடுத்துட்டு வரணும். பல்லவர்னா நீங்க உடனே கேட்கலாம், தமிழ்நாடு சைட்ல வராம இருக்கு. இட்ஸ் முதல்ல வந்து திருப்பதி வந்து நம்ம மெட்ராஸப்பட்டினத்துக்குள்ளதான் இருந்தது, மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்குள்ளதான் அடங்கும். ஸோ காலப்போக்கில் ஆஃப்டர் 1900s வந்து பிரிச்சு கொடுக்கும் போது கோயிலை வந்து திருப்பதி கோயில், திருப்பதி மலையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒப்புதலோட ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. பட் நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி கிட்டத்தட்ட வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிடைச்ச கல்வெட்டுகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்றது என்ன, பல்லவர் காலத்துல இருந்தே வந்து இந்த கோயில் இருக்கு, இந்த திருமலை கோயில் இருக்கு. இந்த திருமலை கோயில்ல வந்து இருக்கிற கடவுளுக்கு வந்து நிறைய வழிபாடுகள் நடத்தினாங்க. அந்த வழிபாடுகளுக்கு நெய்வேத்தியமா வந்து நிறைய உணவுப் பொருட்களை வந்து அப்பத்துல இருந்த மன்னர்களே நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காலப்போக்குல சில நெய்வேத்தியம் பண்ண நெய்வேத்தியத்துக்கான பொருட்கள், உணவுப் பொருட்கள் மாற மாற அவங்க என்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா வடை, சுயம், அப்பம், அதிர்சம், இன்னும் பலதரப்பட்ட நெய்வேத்தியம். ஃபார் எக்ஸாம்பிள் 1445 தரவுகள் நம்மளுக்கு கிடைச்ச தரவுகள் மட்டும் வச்சு பார்த்தா 1445 இருந்து சில விஷயம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 முடிகிற வரைக்கும். அபிஷியலா 1715 ஆகஸ்ட் 2 தான் வந்து முதலா நெய்வேத்தியத்துல திருப்பதியில, நெய்வேத்தியம் கூட கிடையாது, திருப்பதியில லட்டுன்ற ஒரு விஷயம் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு பக்தர் வந்து வேண்டிக்கிறாரா, இந்த மாதிரி வந்து நான் நினைச்ச காரியம் நடந்துடுச்சுன்னா சாமிக்கு வந்து இந்த மலை அளவுக்கு ஒரு பெரிய லட்டு நான் வந்து பிரசாதமா கொடுப்பேன், இல்ல காணிக்கையா கொடுப்பேன், வர பக்தர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ கிடைச்ச பிறகு அவருக்கு வந்து வேண்டின அந்த பிரார்த்தனை நடந்துடுச்சு போல இருக்கு. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 லட்டு, அந்த 1000 லட்டை வந்து பக்தர்களுக்கு அன்னைக்கு தேதிக்கு வந்து அவரு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹிஸ்டரி. 1715 ஆகஸ்ட் 2 அப்பதான் வந்து லட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து திருப்பதி அபிஷியலா உள்ள எடுத்துட்டு வராங்கன்னா ஒரு பக்தர்கள் மூலியமா எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1803 நான் சொன்ன மாதிரி வந்து முன்னாடி திருப்பதி வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கண்ட்ரோல்ல இருந்ததுனால ஸ்ரீவாரி பிரசாதம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி பிரசாதத்தை விற்பனைக்கு கொண்டு வராங்க மெட்ராஸ். அப்படி கொண்டு வரும்போது 1803 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1932ஆம் ஆண்டு மெட்ராஸ் என்ன பண்றாங்கன்னா, இது வரைக்கும் கடந்த காலங்களெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது கோயில் வந்து வேகமா வளர்ச்சி அடைறதை பாக்குறாங்க. நிறைய காணிக்கைகள் வருது, நிறைய பக்தர்கள் வராங்க, டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவாரின்ற அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி அதுவும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது. ஸோ அதுக்கான கணக்குகளும் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்ற ஒரு அமைப்பு அதை கொண்டு வராங்க 1932ல. 1940 இதுதான் வந்து ஒரு அபிஷியலான ஒரு டேட் அப்படின்னு கூட பிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பக்தர்களுக்கு வந்து நான் சொல்றது 1800 1700ல இருந்து கொடுக்கப்பட்டது இல்ல பிரசாதமா வந்து பக்தர்கள் கொடுத்தது எல்லாமே வந்து தேவஸ்தானமோ இல்ல வந்து அபிஷியலா மக்களுக்கு இலவசமா எதுவுமே கிடைக்கல. பட் வந்து விற்பனைக்கு ஒரு இடத்துல வந்து லட்டு கிடைச்சதே தவிர 1940ஆம் ஆண்டு தான் அபிஷியலா அப்ப நடந்த ஒரு கல்யாண உற்சவத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா நெய்வேத்தியத்துல லட்டை ஆட் பண்றாங்க. நெய்வேத்தியத்துல லட்டை ஆட் பண்ண உடனே அன்னைக்கு கல்யாண உற்சவத்துல பங்கேற்ற எல்லாருக்குமே வந்து அந்த லட்டை வந்து எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்குறாங்க பக்தர்களுக்கு. அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை எழுது. என்னன்னா, அதாவது நெய்வேத்தியத்துக்கு வந்தவங்க இல்ல கல்யாண உற்சவத்துல பங்கேற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த லட்டு கிடைக்குதுன்னு ஏன் நாங்கெல்லாம் பார்த்தா பக்தர்களா தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது 1940 இருந்து 43 இந்த 3 வருஷ கேப்ல எல்லாம் நிறைய பேரு, நிறைய தேவஸ்தான ஊழியர்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற பெரிய பெரிய அறநிலையார்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணி சனிக்கிழமை மட்டும் எவ்ரி சனிக்கிழமை வந்து லட்டை வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வராங்க. அப்படி முடிவுக்கு வரும்போது ஆரம்ப கட்டத்துல வந்து வெறும் சனிக்கிழமை கொடுக்கும் போது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. போக போக மற்ற நாடுல வர்றவங்க எல்லாம் வந்து பாவம் எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட லட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல வந்து கடவுளோட அனுகூலமே கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை போயிடுச்சு. இந்த லட்டு அப்படின்ற கான்செப்டுக்கு முன்னாடி முதலா திருப்பதி தேவஸ்தானம் இல்ல திருமலா தேவஸ்தானம் வந்து என்ன கான்செப்ட்ல இந்த லட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னா,
யூஸ்வலா வந்து இப்ப இருக்கிற மாதிரி பஸ் இல்ல ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்ப திருப்பதிக்கு போகிறதுக்கு இல்லாத காரணத்தால என்ன பண்ணாங்கன்னா, சப்போஸ் மலைக்கு ஏறணும்னா 7 மலை தாண்டி 7 மலையான பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம்ல காதுல, அந்த மாதிரி வந்து 7 மலை தாண்டி கஷ்டப்பட்டு மேல போறவங்களுக்கு அந்த மலை மேல ஏறி சாமி பார்க்க போறவங்களுக்கு அங்க சாமிக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியத்தை எடுத்து அங்க இருக்கிற வர மக்களுக்கு, ஸ்டே பண்ற மக்களுக்கு, 3 நாள் தங்கி பாக்குற மக்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அதை கொடுத்து விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆகுதுன்னா, இந்த அதிரசம், அப்புறம் அப்பம், சுயம், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய பொருட்கள். ஸோ அதனால மெயினா ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா வடை, அப்புறம் பொங்கல். இது வந்து மக்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களுமே வந்து இப்ப ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படி பார்க்க வரும்போது அவங்களுக்கு கொடுக்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ காலப்போக்கில் இதெல்லாம் மாறி 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 வரவே லட்டு அதுல இன்ட்ரோ ஆகுது. லட்டு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கெடாத பொருள் அப்படின்றதுல உள்ள கொண்டு வந்து கடைசியா 1943 அப்புறம் எல்லா நாட்களும் வந்து வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே லட்டு அப்படின்றத ப்ரொவைட் பண்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு சராசரியா ஒரு நாளைக்கு 90,000 இருந்து 1,00,000 பேர் வந்து திருப்பதியில விசிட் பண்றாங்க as a டிவோட்டிஸா. அதை தவிர நான் சொல்றது வந்து டிக்கெட் புக் பண்ணி 90,000 பேர் பாக்குறாங்க. ஃப்ரீ தரிசனம், ஊனமுற்றோருக்கான தரிசனம், அதை தவிர்த்து வந்து 60 வயசு மேற்பட்டவர்களுக்கான தரிசனம் அப்படி சொல்லி பலதரப்பட்ட தரிசனம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 3 இருந்து 3.5 லட்சம் லட்டை வந்து டெய்லி மேக் பண்ணிட்டு இருக்காங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம். திருப்பதியில வந்து லட்டை வந்து மேக் பண்றதுக்குன்னே தனியா இடம் ஃபர்ஸ்ட் 1940 வந்து அபிஷியலா எடுத்துட்டு வந்தோடனே மிராசி அப்படின்ற மக்கள் தான் வந்து 1932 இருந்து லட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அபிஷியலா 1940 அப்புறம் வந்து மக்களுக்கு இலவசமா கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்களே தான் அதை வந்து தொடர்ந்தாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுத்தணுன்றதுக்காக அப்போ வந்து ஹெட்டா இருந்தவர் என்ன பிளான் பண்றாருன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு 51 லட்டு செய்யறீங்கன்னா அதுல வந்து 6 லட்டு உங்களுக்கு, அந்த லட்டை வந்து நீங்க வந்து அபிஷியலா நீங்க எங்க வேணாலும் சேல் பண்ணி அதுல வர காசை நீங்க வருமானமா எடுத்துக்கலான்னு உடனே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 லட்டுல இருந்து 10,000 லட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. எஸ், அந்த லட்டு தயாரிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் திட்டம். அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்கிரீடியன்ஸ்க்கு பேரு தான் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படிக்கு 5100 லட்டு செய்ய முடியுமா? அப்படி என்ன இருக்கு அந்த படியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், 185 கிலோ நெய், 200 கிலோ கடலை மாவு, 400 கிலோ சர்க்கரை, 35 கிலோ முந்திரி, 17 கிலோ திராட்சை, 10 கிலோ கல்கண்டு, 5 கிலோ ஏலக்காய் வீதம், கிட்டத்தட்ட 852 கிலோ டோட்டலா. அதுல இருந்து செய்யக்கூடிய லட்டோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 5100 லட்டு. அதான் சொல்றது வந்து இது அபிஷியலா கணக்கு போடும் போது அப்போ 1940 எண்டுல அந்த மாதிரி இந்த கணக்கு. பட் இப்போ வந்து ஒரு நாளைக்கு மிஷின் அது இதுன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 இருந்து 3.5 லட்சம் லட்டு செய்யறாங்க. அதுக்கான எம்ப்ளாயிஸ் வந்து 600 இருந்து 650 பேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ வந்து அது ஒரு எம்ப்ளாய்மெண்டாவே மாறிடுச்சு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை நம்மளுக்கு. அடுத்ததா வந்து இவ்வளோ பேசணும், இவ்வளோ பண்ணுவாங்க. கண்டிப்பா லட்டுலயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து திருப்பதியில் வந்து ஒரு 3 டைப் இருக்கு. ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, பிராப்த லட்டு. இந்த ஆஸ்தான லட்டு அப்படின்னு சொல்றாங்களே, இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ, அது மட்டும் இல்லாம சில பல பருப்புகள்லாம் ஆட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா விவிஐபி தர்ஷன்ஸ் இல்ல விஐபி தர்ஷன்ஸ் இல்ல பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து கிஃப்டா, நீங்க பாப்பீங்களா இப்ப இருக்கிற லட்டுலாம் ரொம்ப சின்ன சைஸ், அப்ப இருக்கிற லட்டுலாம் 2 கையில இப்படி பிடிச்சா கூட அவ்வளவு பெருசு இருக்குமா, அவ்வளவு பெரிய லட்டை வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு கிஃப்டா இல்ல ஒரு ஹானரா கொடுப்பாங்களா அப்போ. அதுக்கடுத்தது வந்து கல்யாண உற்சவ லட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் இருக்குமா. இந்த கிராம் லட்டு நம்ம நார்மலா பார்க்கக்கூடியது. நீங்க வந்து சப்போஸ் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லட்டு கவுண்டர்லயே 100 ரூபாய் லட்டுன்னு போட்டுருவாங்க. அதுதான் வந்து கல்யாண உற்சவ லட்டு. அது வந்து கல்யாண உற்சவம் அப்படின்றது வந்து அந்த டிக்கெட் ஸ்பெஷலைஸ்டா இருக்கு. அந்த சாமி கல்யாணம் பண்றவங்களுக்கு நிறைய பொருள் தருவாங்களாம், அது கூட இந்த லட்டை ஆட் பண்ணி தருவாங்களாம். இதுல வந்து பெரிய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கிடையாது. அடுத்ததான் வந்து பிராப்த லட்டு. பிராப்த லட்டு நம்ம எல்லாருக்கும் நார்மலா கிடைக்கிற ஒரு லட்டு. நீங்க 300 ரூபாய் டிக்கெட் வாங்கினாலும் சரி, ஃப்ரீ தரிசனம் பார்த்தாலும் சரி, எந்த தரிசனம் பார்த்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் லட்டு வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு தேதிக்கு நீங்க திருப்பதி போறீங்கன்னா கண்டிப்பா 2 லட்டு எடுத்து தனியா வச்சிருவாங்க. அந்த மாதிரி லட்டு தான். அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் மானிய விலையில 25 ரூபாய்
அப்புறம் வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி 2 வகையில கொடுக்குறாங்களா. இதுதான் வந்து the total history of லட்டு from 14th centuryல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1715 இருந்து 309 வருஷமா லட்டு கொடுத்தாலும் 1943 அப்புறம் தான் அபிஷியலா மக்களுக்கு வந்து இலவசமா எல்லாருக்குமே எல்லா நாள்லயும் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்றது திருப்பதியில லட்டு நம்மளுக்கு ரீச் ஆன ஒரு ஹிஸ்டரி. ஆனா இப்ப நடந்திருக்க ப்ராப்ளமே வேற. என்னன்னா கிட்டத்தட்ட 14th centuryல இருந்து மெயின்டைன் பண்ணப்பட்ட ஒரு ஹெரிடேஜ் ஒரு அடல்ட்ரேஷனால ஒரு கலப்படத்தால வந்து அதோட ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதாவது அந்த பேர் வந்து ஒரு தடவை போயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணாலும் எவ்வளவுதான் நீங்க எஃபோர்ட் போட்டாலும் அதை வந்து மக்கள் கிட்ட இருந்து மறக்கடிக்கிறதுக்கும் சரி, அது மக்கள் மனசுல இருந்து நீங்க வைக்கிறதுக்கும் சரி அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. சோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலான்றலாம் தாண்டி அடல்ட்ரேஷனை திருப்பதி லட்டுலயே கலந்துட்டாங்க. அதாவது திருப்பதி லட்டுலயே வந்து ஒரு அடல்ட்ரேஷன் நடந்துச்சு. இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதுக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் சப்போஸ் அடல்ட்ரேஷன் நடந்திருக்கு ஃபுட்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய் சி யூ. மறக்காம சர்க்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.